தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு சகல கனமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மகிமை. இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மகிமை. இன்று ராபோஜன ஆராதனை இருப்பதனாலே இந்த தலைப்பை உங்களுக்கு நான் தேவ செய்தியாக கொடுக்கிறேன். ஒரு 5 பாயிண்ட், ஒரு 5 நம்பர். முதலாவது நம்பரு, இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தின் மகிமை என்னவென்றால், புது உடன்படிக்கை என்று தன்னுடைய இரத்தத்தை சீசர்களுக்கு அடையாளமாக கடைசி ராபோஜனத்திலே அவர் செய்கிறார். லூக்கா 22 அதிகாரம் 20 வசனத்திலே திராட்சரசத்தை அந்தப்படியே அவர் திராட்சரசத்தை சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி குடியுங்கள், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இயேசு கிறிஸ்துடைய அந்த இரத்தம் மகிமை புது உடன்படிக்கையாக மாறுகிறது. புது உடன்படிக்கைன்னு சொன்னாலே அது அர்த்தம், ஏற்கனவே ஒரு உடன்படிக்கை இருக்குது, அந்த உடன்படிக்கை பழசாக போச்சு, அதனால் புதிய உடன்படிக்கை பண்ணுகிறேன் என்று தன்னுடைய இரத்தத்தின் அடையாளமாக திராட்சரசத்தை இயேசு கொடுத்ததை நாம் எல்லாரும் அறிவோம். புது உடன்படிக்கைன்னு சொல்லுவதனாலே அவர் முந்தினதை பழமையாக்கினார் என்று எபிரேயர் 8:13 அப்போஸ்தலர்கள் சொல்லியிருக்காங்க. நீங்கள் எபிரேயர் 8 அதிகாரம் 7 வசனத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டிலேயே யூதர்களுக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லியிருக்காரு, காலம் வரும்போது நாட்கள் வரும், அப்பொழுது நான் இஸ்ரேல் ஜனங்களோடு புது உடன்படிக்கை செய்யக்கூடிய காலம் வரும், அது எகிப்திலே நான் கையை பிடித்த அந்த உடன்படிக்கையை போல அது இருப்பதில்லை, அந்த உடன்படிக்கையில் அவர்கள் நிலை நிற்கவில்லையே, அதனால் நானும் அவர்களை புறக்கணிச்சிட்டேன், அதனால் புது உடன்படிக்கை பண்ணக்கூடிய காலம் வரும் என்று எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் பழைய உடன்படிக்கை புறக்கணிக்கப்பட்டதனுடைய காரணம், அவங்க அந்த உடன்படிக்கையில் நிலை நிற்கலை, உண்மையாக இல்லை, அதனால் கர்த்தரும் அதில் தள்ளிட்டு காலம் வரும்போது தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய சொந்த இரத்தத்தினாலே அந்த உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். அதுதான் புது உடன்படிக்கையினுடைய இயேசுவின் இரத்தத்தின் மகிமை, புது உடன்படிக்கை. இந்த அடிப்படையிலே பழைய ஏற்பாடு நீக்கப்படுகிறது, மோசையின் ஆகமங்கள் நீக்கப்படுகிறது, அது முக்காடு என்று எண்ணப்படுகிறது. ஆகவே அந்த மகிமையான உடன்படிக்கையாக இருந்தாலும் நீக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள அறிவாகி அந்த மகிமையை, புது மகிமையை, அதிக மகிமையை, நிலைச்சு நிற்கிற மகிமையை புதிய ஏற்பாடு என்ற முறையில் தரப்பட்டதாக 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் முழுவதும் அதில் படிக்கிறோம். அதில் 6 வசனத்தில் அந்த அடிப்படையில் தான் புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவராக்கினார் என்று அங்கே எழுதப்பட்டது கவனிங்க. ஆகவே இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் மகிமை என்ன என்ற அத்தலைப்பிலே முதலாவதாக புது உடன்படிக்கை அவருடைய சீசர்களுக்கு செய்கிறாரு. அந்த சீசர்கள் மாம்சத்தின்படி யூதர்களாக இருந்தாலும் இஸ்ரேல் ஜனங்களாக இருந்தாலும் ஆவிக்குரியபடி அவங்க கிறிஸ்தவர்கள் எனப்படுகிறார்கள். அவர்கள்னா இயேசு உடையவர்கள்னு அர்த்தம், அவருடைய மக்கள். கிறிஸ்து என்றால் அபிஷேகம், அபிஷேகத்திற்குரியவர்கள் என்று அர்த்தம். உலகத் தோற்றம் முதல் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இயேசு கிறிஸ்து, அதனால தான் அவருக்கு கிறிஸ்து என்று பெயர்.
கிறிஸ்து என்றால் மெஸ்ஸியா என்று சொல்லுவாங்க பழைய ஏற்பாட்டில். அந்த மெஸ்ஸியாவை தான் காலகாலமாக தேவகுமாரனாக அவங்க எதிர்பார்த்து வந்தாங்க. அதே மெஸ்ஸியா வரும்போது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று யோவான் 1:11 நம்ம வாசிக்கிறோம். ஆகவே யோவான் 1 41 பார்த்தீங்கன்னா மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம் என்று அந்த அர்த்தத்தை புதிய ஏற்பாட்டில் கொடுக்குறாங்க. ஆகவே அந்த அடிப்படையில் இயேசுவின் சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் முத வந்ததாக அப்போஸ்தலர் 11:26 நம்ம படிக்கிறோம். ஆகவே புறஜாதிகள் மத்தியிலே அந்த பேர் உண்டானதுனால உலகத்தில் உள்ள சகல ஜாதிகளையும் சீசராக்குங்க, ஞானஸ்நானம் கொடுங்க, என் கட்டளையை கைகொள்ள உபதேசம் பண்ணுங்க என்று இயேசு கட்டளையிட்டபடினாலே சகல ஜாதிகளும் இயேசுவின் சீசர்களாகும் போது அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் உருவாகுது, உற்பத்தியானது, வந்தது, ஏற்படுத்தப்பட்டது என்றெல்லாம் சொல்லலாம். அந்த கிறிஸ்தவர்கள் எல்லாரும் புது உடன்படிக்கைக்குரிய இயேசுவின் இரத்தத்திற்குரியவர்களாக காணப்படுகிறார்கள். அல்லேலூயா. 1. 2வது பாயிண்ட் என்னென்னா, இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் யோவான் 6 55 என்ன சொல்கிறாரு, அவருடைய இரத்தத்தை பற்றி என்ன சொல்கிறாரு படிங்க. யோவான் 6 55 என் மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறதுன்னு சொல்கிறார். இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் மெய்யான பானம்னு சொல்கிறார். பானம் என்றால் நல்ல குளிர்ச்சியான ஒரு தண்ணி. ரொம்ப தாகத்தில் இருக்கும்போது, ரொம்ப வெயிலில் வரும்போது எப்படி நம்ம ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோம், ஒரு குளிர்பானத்தை எப்படி கொடுக்குறோம். பிள்ளைகள் ஐஸ்கிரீமை விரும்புவாங்க, சர்பத்தை விரும்புவாங்க, பல ரசங்கள், பல பழங்களுடைய ரசங்களை நம்ம சாப்பிடுவோம். இது உலக பிரகாரமான ஒரு சரீரத்துக்குரிய ஒரு அடையாளம். ஆனால் இயேசு கிறிஸ்து யோவான் 7:37 அவன் உள்ளத்திலிருந்து ஜீவன் தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் சொல்கிறார். என் வார்த்தையை ஏற்றுக்கொண்டா, இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் போது இந்த வசனம் படிங்க. பண்டிகை நாளில் கடைசி யோவான் 7:30 வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அல்லேலூயா. இந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் தான் இயேசு கிறிஸ்துடைய பானம், என்னுடைய இரத்தம் மெய்யான பானம்னு சொல்கிறார். அல்லேலூயா. உலகத்தில் உள்ள பானங்கள்லாம் பொய்யான பானங்கள். நம்ம தண்ணி குடித்து அது வெளியே யூரினாக போகுது. இதெல்லாம் உடம்பை சூட்டை தணிக்கலாமே தவிர வேறு ஒன்றுக்கு அது பிரயோஜனப்படாது. இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் நம்ம அடையாளமாக இன்றைக்கு திராட்சை ரசத்தை சாப்பிட்றோம். அந்த இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினுடைய மகிமை என்னென்னா, மெய்யான பானமாக எப்பையும் நிலைச்சு நிற்கக்கூடிய, நமக்குள்ளே எப்பையும் நிலைச்சு நிற்கக்கூடியதாக அது காணப்படுது. அதனால் நம்ம பாவம் செய்ய அஞ்சுகிறோம், பொய் சொல்ல அஞ்சுகிறோம், லஞ்சம் வாங்க அஞ்சுகிறோம். இயேசுவின் இரத்தம் இருப்பதினாலே மற்ற ஜனங்களைப் போல ஆகாதபடி ஜாக்கிரதையாக, எச்சரிக்கையாக, விழிப்பாக இருக்க நம்ம பிரயாசப்படுறதுக்கு காரணம் மெய்யான பானம் நமக்குள்ளே இயேசுவின் இரத்தமாக காணப்படுகிறது. அல்லேலூயா. 3வதாக இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் என்ன மகிமை. அப்போஸ்தலர் 20:28 படிங்க. அப்போஸ்தலர் 20:28 ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட சபையை மேய்ப்பதற்கு வைத்த மந்தை முழுவதும்
குறித்தும் எச்சரிக்கையாக இருங்க. மூணாவது பாயிண்ட்டு, இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சபையை உருவாக்கி இருக்கிறது. சுய ரத்தத்தினாலே சபை உருவாக்கி இருக்கிறது. இங்கே தேவன் தம்முடைய சொந்த ரத்தம் இருக்கு. தேவனுடைய சொந்த ரத்தம் இயேசு. அல்லேலூயா. தேவன் மனுஷனா வரல, அவருக்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது. தேவன் தம்முடைய வார்த்தையை இந்த உலகத்துக்கு, அவருடைய குமாரனாகிய அவருடைய வார்த்தையை உலகத்துக்கு அனுப்புனதுனால அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே இயேசு என்ற அவதாரத்திலே தரிசனமானார். 33 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். அந்த மாம்சத்தில் வந்த இரத்தத்தை வைத்து தான் சபையை சம்பாதிக்கிறார். அல்லேலூயா. அந்த ரத்தம் புருஷனுடைய ரத்தம் இல்லை, ஒரு மனுஷனுடைய ரத்தம் இல்லை, உலக பிரகாரமான உள்ள ரத்தம் அல்ல. அது தேவனாலே இயேசு மாம்சத்தில் பிறந்ததுனாலே அந்த ரத்தம் தேவனுடைய ரத்தம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட இயேசுவின் ரத்தம் தேவன் தம்முடைய சுய ரத்தம் என்றே சொல்றாரு. அதில் சம்பாதித்து கொண்ட சபை மந்தை என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்க, அந்த சபை தான் அப்போஸ்தலர் 2:47 ரட்சிக்கப்படுகளை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். எல்லாம் கவனிங்க. அங்கே மேல் வீட்டில் அவங்க ஜெபிச்சாங்க. பெந்தேகோஸ்து நாளில் பரிசுத்த ஆவியானவர் எல்லார் மேலேயும் இறங்கினார். அது எல்லார் மேலும் இறங்கி குத்தப்பட்டு நாங்கள் என்ன செய்யணும் என்ற கேள்விக்கு ஒவ்வொருவரும் மனம் திரும்புங்க, ஞானஸ்நானம் பெறுங்க, மாறுபாடு உள்ள சந்ததி விட்டு விலகுங்க, அப்போஸ்தல உபதேசத்தில் ஐக்கியமாகுங்கன்னு சொல்லும்போது அந்த வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஏறக்குறைய 3000 யூதர்கள் கிறிஸ்தவர்களாக மாறினாங்க. அல்லேலூயா. அந்த ரட்சிக்கப்பட்டவங்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்துக்கிட்டே இருந்தார்ன்றிருக்கு. அந்த சபை என்ற வார்த்தை சீசர்களுக்கு அப்போ கட்டடப்படி எழுத்தின்படி இல்லை. ஒரு கோயிலோ ஒரு கட்டடமோ ஒரு ஹாலோ ஒரு எந்த இதுவுமே கிடையாது. அவங்க வீடுகள் தோறும் தான் ஜெபிச்சாங்க, வீடுகள் தோறும் ஆராதனை பண்ணாங்க. கோயில் அவங்களுக்கு ஜப ஆலயம் யூதர்களுக்கு மாதிரி அவங்களுக்கு இருந்ததில்லை. ஆனாலும் அந்த வீட்டில் கூடி வருகிற அந்த ஐக்கியத்தை சபை என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்க, அந்த சபை ஆவிக்குரிய சபையாக இருக்கிறது. ஆவிக்குரிய சபையாக இருக்கு. அதாவது எபேசியர் 4:12 கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் அந்த பாயிண்ட், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் தீர்க்கதரிசியாகவும் சுவிசேஷகராகவும் மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார் என்று தேவனே ஏற்படுத்தினார். இன்றைக்கி உள்ளவங்க மாதிரி போப்பு ஏற்படுத்தினார், ரெவரண்ட் ஏற்படுத்தினார், பிஷப் ஏற்படுத்தினார்லாம் இல்லை. இயேசு கிறிஸ்துவே தேவனே ஏற்படுத்துறதுனால தான் புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவராக்கினார் என்று அப்போஸ்தலர்கள் சொன்னாங்க. பழைய ஏற்பாட்டிலெல்லாம் அப்படி எல்லாரும் ஊழியத்துக்கு வர முடியாது. லேவி கோத்திரத்தில் உள்ளவங்க மட்டும்தான் வரணும். 12 கோத்திரத்தில், இஸ்ரேல் 12 கோத்திரத்தில் லேவி கோத்திரம் மட்டும்தான் வரணும், மற்ற எந்த கோத்திரம் வரக்கூடாது. ஆகவே புதிய ஏற்பாட்டில் அப்படி அல்ல, கம்ப்ளீட்டாக தலைகளாக மாற்றப்பட்டு புது உடன்படிக்கை என்று புது ஊழியக்காரர் என்று புதுசாக தேர்ந்தெடுக்கிறார். இயேசுவே ஒரு லேவியர் இல்லையே. அவருடைய சீசர்கள்லாம் அப்போஸ்தலர்கள் அழைக்கப்பட்டாங்க. அவங்க யாருமே லேவியர்கள் இல்லை, எல்லாமே யூதர்கள் தான். ஆகவே மாம்ச ரீதியில் கூட மாற்றப்பட்டது. மாம்ச ரீதியில் கூட லேவி முறை மாற்றப்பட்டு மாம்ச ரீதியில் கூட யூதா முறையில் மாற்றப்பட்டது. அதனால தான் இயேசுவை வேதவார பரிசையில் ஏற்றுக்கிறல.
ஏன்னா அவர் லேவியர் கிடையாது. லேவியர்கள் தான் ஆசாரியர்கள் வரணும். இவர் புதுசாக வர்றாரு. அதனால் புதுசாக ஏற்படுத்துகிறாரு என்பதுக்கு புரியாமல் அவரை எதிர்த்தாங்க, தடுத்தாங்க. கொலை செய்யக்கூடிய அளவில் மதவெறியாக மாறினாங்க. அதனால் அவங்க அறியாமையில் செய்கிறாங்க என்பதனால தான் பிதாகிட்ட இயேசு ஜெபிச்சு அவங்க அறியாமைக்காக மன்றாடினார். ஆகவே அந்த புது உடன்படிக்கைன்னு சொல்லும்போது நாம் எல்லாரும் அதில் சீசர்களாக இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 1:26 உங்கள் அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி அநேக நம்ம வல்லவர் இல்லை, மாம்சத்தின்படி லேவியரும் கிடையாது. அந்த அர்த்தம் தான். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார், இல்லாதவர்களை தெரிந்து கொண்டார், அற்பமாக எண்ணப்பட்டவர்களை தெரிந்து கொண்டார். ஏன்னா மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் பெருமை பாராட்டுவாங்க. நாங்கள் தான் போதகராக வரணும், நாங்கள் தான் ஆசாரியராக வரணும், வேறு எவனும் இங்கே உள்ளே நுழையக்கூடாது. அது ஒரு பெருமை தானே. இப்போ பிராமண ஐயர்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் தான் மந்திரம் ஓதணும், நாங்கள் தான் கோயில் கருவறையில் இருக்கணும், நாங்கள் தான் எல்லாமே எடுத்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா. ஆகவே இப்போ இந்த திராவிட ஆட்சியில் சகலரும் அர்ச்சகராகலாம் என்ற ஒரு அருமையான ஒரு திட்டத்தை எப்படி போட்டாங்களோ, அவங்களுக்கு அது எப்படி இடியாக எதிரியாக இருந்து அதுங்க எப்படி எதிர்க்கிறாங்களோ, அதுபோல் யூதர்கள் புறக்கணிக்கப்பட்டு முதன்மையானவங்க தள்ளப்பட்டு பின்னாடி உள்ளவங்க முதன்மையாக்கப்பட்ட அந்த நிலைமை தான் புது உடன்படிக்கை ஊழியக்காரன்னு சொல்லி சரீரமாகிய சபையை புதிய ஊழியமாக ஊழியர்களை ஏற்படுத்துகிறார். அதில் வருஷ பிரகாரமாக பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியரில் 12 பார்த்தீங்கன்னா 27 நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனி அவயங்களுமாயும் இருக்கிறீர்கள். கவனிங்க, நீங்களே என்ன விசுவாசிங்க தான், சபை மக்கள் தான், அது ரட்சிக்கப்பட்டவங்க தான். அந்த ரட்சிக்கப்பட்டவங்க முழுவதும் இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் எனப்படுகிறார்கள். அல்லேலூயா. எப்படி நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், நம்ம இயேசுவின் சரீரம்னு எப்படி எண்ணப்படுகிறோம் என்று கேட்டால், ராபோஜன ஆராதனையிலே அவருடைய மாம்சத்தை அடையாளமாக நம்ம அப்பத்தை ரொட்டியை நம்ம சாப்பிடும்போது இயேசுவின் சரீரமாகவே நினைச்சு சாப்பிட்டோம். அப்போ இயேசுவின் சரீரமாகவே நினைச்சு சாப்பிடும்போது ரட்சிக்கப்பட்டவங்க, அதனால தான் ஞானஸ்தானம் பெற்று ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தான் ராபோஜனை கொடுக்குறோமே தவிர மற்றவங்களுக்கு கொடுக்குறதில்ல. அப்போ ரட்சிக்கப்பட்டவங்க இயேசுவின் சரீரத்தோடு ஐக்கியமாகும் போது நாம் இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் என்று அழைக்கப்படுறோம். அல்லேலூயா. நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் இருக்கு. அதனால் அவருடைய அவயவங்களாக, அவர் எலும்புகளுக்கும் இரத்தத்துக்கும் உரியவர்களாக நம்ம அவருக்கு சொந்தக்காரங்களாக மாறுறதுனால நாமளே இயேசுவின் சரீரமா என்று சொல்லும்போது நாமளே சபையாக மாறுறோம். இந்த சபை பக்தி விருத்தி அடைகிறதுக்கு 3 விதமான ஊழியத்தை ஏற்படுத்தினார். அதில் 28 பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் படித்ததில் 5 வருது. இதில் கரெக்டாக சொல்லப்போனால் 3 தான். அந்த 3 பிரிவு தான் 5. படிங்க. தேவனானவர் சபையிலே, இந்த முதலாவது என்ற வார்த்தை கவனிங்க. முதலாவது அப்போஸ்தலரையும், இரண்டாவது பாயிண்ட் தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும், பின்பு அற்புத அடையாளங்கள், பலவிதமான பாஷைகள், அதிகாரங்கள் இதெல்லாம் நியமிக்கப்பட்டதாக சபை பக்தி விருத்திக்கு பவுல் சொல்கிறான். பாயிண்ட் சொல்கிறான் 1 2 3. அந்த பாயிண்ட் சொல்கிறத கவனிங்க. முதலாவது அப்போஸ்தலரையும். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் என்ற வார்த்தையே கிடையாது. ஆகவே இன்றைய கிறிஸ்தவ ஊழியர்களே, போதகர்களே, உங்களை மாற்றிக்கங்க. வாயை திறந்தா பழைய ஏற்பாட்டையே சொல்லுகிற, அந்த லேவி ஊழியத்தையே சொல்லுகிற, அந்த மோசே முறையே சொல்லுகிற காரியங்களை நீங்கள் ஒழிச்சு விட்டுட்டு அப்புறப்படுத்திட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்படுத்தின அந்த புதிதும் ஜீவனமான மார்க்கத்திலே, அந்த ஊழியத்திலே, அப்போஸ்தல பட்டத்திலே நீங்கள் வர வேண்டும் என்பதுதான் தேவன் விரும்புகிறார். இந்த அப்போஸ்தல ஊழியத்திலே
இந்த அப்போஸ்தல பட்டத்திலே உபதேசத்திலே நான் முத்திரையாக இருக்கிறேன் பவுல் சொன்ன மாதிரி நாம் எல்லாரும் புதிய ஏற்பாட்டின்படி அப்போஸ்தல ஊழியத்துக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போஸ்தலர்னா தேவனாலே அனுப்பப்பட்டவர்னு அர்த்தம். அப்படி பார்க்க போனால் முதல் அப்போஸ்தலர் இயேசு என்று எபிரேயர் 3:1 இருக்கு. தேவனாலே அனுப்பப்பட்டதுனாலே அவர் அப்போஸ்தலர்னு பேர் பெறாரு. அதன் பிறகு அவர் பரலோகத்துக்கு போகிறதுனால அவருடைய ஸ்தானத்தில் லூக்கா 6:13 12 சீசர்களை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலன்னு பேரிடுறாரு. அதில் ஒருத்தன் காட்டி கொடுத்து பிசாசியாக போனதுனால அதுக்கு பதிலாக அப்போஸ்தலனாகிய பவுலை தெரிந்து கொண்டு அதில் சேர்த்ததுனால அந்த 12 வரை உலகம் முழுவதும் அனுப்பி சகல ஜாதிகளுக்கும் போய் சுவிசேஷம் சொல்லுங்கன்னு சொன்னார். தவிர பழைய ஏற்பாட்டுக்காரங்க சகல ஜாதிகளுக்கும் சொல்ல முடியாது. அவன் ஜாதி வித்தியாசம் பார்க்குறவன், மத வெறியன், ஜாதி வெறியன். அதனால சகல ஜாதிகளையும் அவன் அனுசரித்து போக மாட்டான். எல்லாருக்கும் கடவுள் ஒன்றுன்னு சொல்ல மாட்டான். அவன் ஜாதி வெறி பிடிச்சவன். இஸ்ரவேலின் தேவன்னு சொன்னான். அது அர்த்தம் என்னென்னா, எங்களுக்கு தான் கடவுள் சொந்தம், குலசாமி. இந்த பிராமணங்க சொல்கிறாங்கல்ல, நெத்தியிலிருந்து நாங்கள் வந்தோம், எங்களுக்கு தான் நாங்கள் தான் கடவுள் பிரதிநிதி. அந்த மாதிரி ஒரு மத தற்குறிகள் தான் யூதர்களே தவிர அறிவாளிகளோ பொதுநலக்காரிகளோ எல்லாரையும் நேசிக்கக்கூடிய மக்களோ அவங்க கிடையாது. அதனால தான் இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் இல்லாத ஒரு ஊழியத்தை, புதிதான ஒரு உபதேசத்தையும் ஊழியத்தையும் உடன்படிக்கையும் ஏற்படுத்தி முதலாவது அப்போஸ்தல ஊழியத்தை கொடுத்தார். இரண்டாவது தீர்க்கதரிசின்னு போட்டிருக்கு. இந்த தீர்க்கதரிசின்னு சொன்ன உடனே பழைய ஏற்பாட்டுக்கு போயிடாதீங்க. ஏன்னா அப்போஸ்தலர் 1 இருக்கு, தீர்க்கதரிசி 2 இருக்கு. அப்போ அந்த 1க்கு அடுத்து தான் 2. பழைய ஏற்பாடு இல்லை அப்போஸ்தலர் இல்லாதனால அந்த தீர்க்கதரிசிகளை இதில் சேர்க்கக்கூடாது. அது வேற, இது வேற. அதனால அப்போஸ்தலருக்கு அடுத்து வர்றது தான் தீர்க்கதரிசனம். அப்போஸ்தல உபதேசத்துக்கு ஏற்பட்டு அந்த அடிப்படையில் ஒருத்தர் தீர்க்க தரிசனம் சொன்னான், அவன் புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி, அவன் தான் கிறிஸ்தவ தீர்க்கதரிசி. அவன் இஷ்டத்துக்கு சொல்லக்கூடாது. பழைய ஏற்பாட்டில் இப்போ அவங்களுக்கு எந்த ஆதாரம் கிடையாது, அவன் முடிஞ்ச அளவில் அள்ளி விட்டான். உண்மையான ஊழியர்களும் அதில் உண்டு, உண்மையான தீர்க்கதரிசிகளும் உண்டு, போலிகள் நிறையா உண்டு, இன்றைக்கு மாதிரி நிறைய உண்டு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் போலிகளாக இருக்க முடியாது, கூடாது என்பதுக்கு தான் ரோமர் 12:6 நம்மில் தீர்க்க தரிசனம் வர உள்ளவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவான்னு போட்டிருக்கு. பழைய ஏற்பாடு நியாய பிரமாணம், புதிய ஏற்பாடு விசுவாச பிரமாணம். இந்த விசுவாச பிரமாணம் என்பது இயேசுவே தொடங்குறாரு. எபிரேயர் 12:1 படி அவரே விசுவாசத்தை தொடங்குறாரு, அவரே முடிக்கிறாரு. பழைய ஏற்பாட்டில் இயேசு வராததுனாலே பழைய ஏற்பாட்டில் இயேசு தொடங்கவில்லை, விசுவாசத்தை முடிக்கவும் இல்லை. அந்த விசுவாசம் பொதுவான விசுவாசம், நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்களுடைய நம்பிக்கை விசுவாசமானது பழைய ஏற்பாடு. அது அந்த விசுவாசம் வேறு. அதில் எவனும் பூரணப்படலைன்னு எபிரேயர் 11:39-40 போட்டிருக்கு. அவர்கள் நம்ம எல்லாமல் பூரணராகாதபடி அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம என்ன கிறிஸ்தவன், அவர்கள்னா யூதர்கள், பழைய ஏற்பாட்டுக்காரன். கிறிஸ்தவரை விட பழைய ஏற்பாட்டுக்காரன் பூரணர் அல்ல அப்படின்னு போட்டிருக்கு. பூர்ணம் இல்லாத பழைய ஏற்பாட்டுக்காரனை பூர்ணமாக்கப்பட்ட கிறிஸ்தவனுக்கு மாதிரியாக இன்றைக்கி சொல்லிட்டு திரிகிறானே, கோல் மாடலாக சொல்கிறானே, முன்மாதிரியாக சொல்கிறானே, எதுக்கெடுத்தாலும் அவனையே சொல்லி பின்பற்ற சொல்கிறானே. எவ்வளோ அயோக்கித்தனம், எவ்வளோ கண்டனத்துக்குரியது, எவ்வளோ அறியாமல், எவ்வளோ தற்கூறிகள், எவ்வளோ முட்டாத்தனமான காரியம் என்பதை தயவு செய்து புரிஞ்சுங்க. ஆகவே அப்போஸ்தலர் 1ன்னா 2 தான் தீர்க்கதரிசி, 2ஆம் நம்பர் தான். அப்போ அப்போஸ்தல உபதேசத்துக்கு உட்பட்டவங்க தான் அந்த தீர்க்கதரிசியாக இருக்கணுமே தவிர வேறு அல்ல. இயேசு கிறிஸ்து பெரிய தீர்க்கதரிசின்னு சொன்னாங்க. லூக்கா 7:16 மகா பெரிய தீர்க்கதரிசியை தேவன் நமக்குள்ளே ஏற்படுத்தினார்னு மக்கள் சொன்னாங்க இயேசுவை. லூக்கா 24:19 செய்கையிலும் வாழ்க்கையிலும் அவர் வல்லமையான தீர்க்கதரிசியாக இருந்தார்னு அவருடைய சீசர்களே சாட்சி கொடுத்தாங்க.
அந்த அளவில் இயேசு கிறிஸ்து தான் முதல் அப்போஸ்தலர் புதிய ஏற்பாட்டில், இயேசு தான் முதல் தீர்க்கதரிசி புதிய ஏற்பாட்டில். அல்லேலூயா. இயேசு தான் மூன்றாவது போட்டிருக்கு, போதகர்களே என்று போட்டிருக்கு. அந்த போதகர்னு சொல்லும் போது நானே நல்ல போதகர் நல்ல மேய்ப்பர்னு சொன்னார். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் எல்லாமே இயேசு கிறிஸ்து தான். அந்த 5 விதமான ஊழியம்னா 5 இயேசு கிறிஸ்துவுக்கு தான் பொருந்தும். ஒன்று அப்போஸ்தலர் இயேசு முதல் அப்போஸ்தலர், 2வது தீர்க்கதரிசி இயேசு தீர்க்கதரிசி, சுவிசேஷகர் 3வது நம்ம கணக்குப்படி எடுத்துக்கிட்டால் சுவிசேஷகரும் இயேசு தான். ஏன்னா உலக சுவிசேஷம் என்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் இல்லை. இயேசு பிறந்ததுனால தான் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. அதுதான் நம்ம சுவிசேஷம் சொல்கிறோம், காஸ்பல்னு சொல்கிறோம். ஆகவே இந்த சுவிசேஷம் பழைய ஏற்பாட்டு கிடையாது, புதிய ஏற்பாடு. இயேசு கிறிஸ்துவை பற்றின சுவிசேஷந்தான். மார்க்கு 1:1 போட்டிருக்கு, அவர் தான் ஆரம்பம் இருக்கு. அந்த சுவிசேஷகர் இயேசு தான். 3வது மேய்ப்பர், நானே நல்ல மேய்ப்பர் சொன்னார், அதுவும் அவர் தான். அடுத்து 5 போதகர், போதகரே நல்ல போதகரேன்னு சொன்னாங்க இயேசுவை. இந்த 5மே இயேசு தான். அதில் ஒரிஜினல் இயேசு ஜெராக்ஸ் எடுத்து நாம் பயன்படுத்தலாம். அந்த ஒரிஜினல் ஜெராக்ஸ் எடுத்தோம்னா ஒரிஜினல் மாதிரியே இருக்கும். அந்த ஜெராக்ஸில் எதையாவது கிறுக்கக்கூடாது. நம்பர் போடவோ அதை போடவோ, இவன் ஏதாவது நினச்சதை எழுதவோ, எவனோ சொல்லி கொடுத்ததை எழுதவோ கூடாது. அப்படி எழுதி கெட்டு போனது தான் இன்றைக்குள்ள ஸ்தாபனங்கள் சபைகள். அவன் இஷ்டத்துக்கு எழுதி இப்படி எழுதுகிறேன், எல்லாம் ஜெராக்ஸில் எழுதிட்டான். அதனால் இதெல்லாம் புறக்கணிச்சிருங்க, ஒரிஜினலுக்கு வாங்க. 1ஆம் நூற்றாண்டு இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தின ஒரிஜினலுக்கு வாங்க. அதில் 1, 2, 3 நம்பர் போட்டிருக்கு. முதல்ல அப்போஸ்தலர், 2வது தீர்க்கதரிசி, 3வது என்னது போதர்கள், அப்புறம் அற்புத அடையாளங்கள், அந்நிய பாஷைகள், அதிகாரங்கள், அந்த சபையெல்லாம் புதிய ஏற்பாட்டு ஊழியம் அப்போஸ்தல ஊழியத்துக்கு தான் அது வருமே தவிர பழைய ஏற்பாட்டுக்கு பொருந்தாது என்பதை தயவு செய்து ஊழியர்களே புரிந்து கொள்ளுங்கள். தயவு செய்து நிருபங்களை படிங்க. இதை நீங்கள் அதிகமாக அறிஞ்சிக்கிறதுக்கு ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் உள்ள நிருபங்களை தயவு செய்து படிங்க. அந்த நிருபங்களை படிக்கும்போதே பழைய ஏற்பாடுனா என்ன, புதிய ஏற்பாடு என்ன, அவங்களுக்கு ஏன் சொல்லப்பட்டது, இயேசு எப்படி ஏற்படுத்தினார், அது தெளிவாகவே அதில் இருக்கும். தெளிவாகவே இருக்கும். அதில் எந்த மாற்றமும் வராது. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையாகிய நீங்களும் நானும் இருக்கிறோம். நமக்கு தலை இயேசு, புருஷனுக்கு தலை, ஸ்திரீக்கு தலை புருஷனுக்கு தலை கிறிஸ்து, கிறிஸ்துவுக்கு தலை தேவன். அப்படி போட்டிருக்கு, வசனம் இருக்குது. எபிரேயர் 1 கொரிந்தியர் 3:11 படிங்க. 1 கொரிந்தியர் 11:3. ஒவ்வொரு இங்கே பாருங்கள், நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன், தெரியாமல் இருக்கீங்க, தெரிஞ்சுக்கிங்க அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறான். அதாவது ஒரு பெண்ணுக்கு தலை இருக்கு இல்லையா, அந்த தலை தான் புருஷன். தலைன்னா தலைவர்னு அர்த்தம். இப்போ தலைன்னு சொல்கிறாங்க இல்லையா, தலைன்னா தலைவர்னு அர்த்தம். அதனால தான் பெண்கள் முக்காடு போடணும் தலையை, ஆண்கள் முக்காடு போடக்கூடாது. அந்த அர்த்தம் தான். பெண்கள் ஏன் முக்காடு போடணும்? தலை யார்? பெண்களுக்கு தலை யார்? புருஷன். புருஷனை மறைக்கணும்னு அர்த்தம், காட்டி கொடுக்கக்கூடாது புருஷனை. என் புருஷன் சரியில்லைன்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு தெரியக்கூடாது. சரியில்லாதவன் தான். அதுக்காக நல்ல வேண்டும் நான் சொல்ல வரல. பெண்கள் ஊரெல்லாம் பரப்பக்கூடாது, என் புருஷன் சரியில்லை, அவன் அப்படி செய்கிறான், இப்படி செய்கிறான், அடிக்கிறான், வைக்கிறான், சாராயம் குடிக்கிறான், அப்படி இப்படின்னு சொல்லி கெட்டவன் தான், ஆனால் சொல்லக்கூடாது. அந்த அர்த்தம் தான் அது. அன்பு திரளான பாவங்களை மூடும். நீங்கள் மூடிடணும் அப்படியே. அதான் முக்காடு போடுறது அர்த்தம். தலையில் ஈரப்பேராக இருந்தாலும் சரி, மொட்டை தலையாக இருந்தாலும் சரி, சொட்ட தலையாக இருந்தாலும் சரி, முக்காடு போட்டாச்சுன்னா ஒன்றும் தெரியாது. அதுபோல் உன் புருஷன்
மேடு வெள்ளம் உள்ள எவ்வளவு இதாக இருந்தாலும் கூட முக்காடு போடும்போது அதை அப்படியே மறைச்சிடலாம். அதனால் உங்கள் புருஷனை காட்டி கொடுக்கக்கூடாது. உங்கள் புருஷன் சரியில்லைன்னா உங்களை தப்பாக நினைப்பாங்க மக்கள். அதனால் புருஷனுக்காக ஜெபம் பண்ணுங்க. சாராள் தன்னுடைய புருஷனை ஆண்டவனேன்னு சொன்னான். ஆண்டவனேன்னா ஆண்டு கொள்ளுகிறவன், ஆட்சியாளர்னு அர்த்தம். புருஷனை நீ மனைவி ஆண்டு கொள்ளுன்னு கர்த்தர் சொன்னார்ல ஏவால, அந்த அர்த்தம் தான் ஆண்டவேன்னு சொல்கிறது. அந்த அர்த்தம் தான். ஆண்டவர் இருன்னா அது இயேசு வரும், இன்னுன்னா புருஷனை வரும். ஆகவே தேவ பிள்ளைகளே நல்லா புரிஞ்சுக்கிங்க. சரீரமாகிய அந்த சபைக்கு இயேசு தலைவர்னு ஏன் சொல்கிறோம்னா, புருஷனுக்கு தலை இயேசுன்னு போட்டிருக்கு. ஆகவே உங்கள் புருஷன்னா நீங்கள் உங்களுக்கு மேலே யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. இப்போ பெண்களுக்கு மேலே நீங்கள் இருக்கீங்க, அவங்கள ஆண்டு கொள்கிறீங்க, நீங்கள் தலைவராக இருக்கீங்க, கரெக்டு. உங்களுக்கு ஒரு தலைவர் உண்டு. லேலுயா. ஆமாம், நம்ம தான் வச்சது சட்டம். சில ஆளுங்க சண்டிரி மாதிரி வீட்டில் அவன் வச்சது தான் அராஜகம். அவனை எதிர்த்து பேச யாரும் இருக்காது. அப்பா அம்மா சொல்கிறதும் கேட்க மாட்டான். அதனால தான் சில பெண்கள் தற்கொலை பண்ணிடுறாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் கொடுக்குறாங்க, டைவர்ஸ் ஆகுது. காரணம் அவனுடைய அராஜகம் அப்படி. அந்த புருஷனுக்கு ரட்சிக்கப்பட்டவனாக இருந்து அவனுக்கு தலையாக இயேசு இருக்கிறாருன்னு அவனுக்கு தெரிஞ்சா அந்த தலைவருக்கு அவன் கீழ்ப்படிஞ்சு நடப்பான். அல்லேலூயா. ஆமாம், அதனால் நமக்கு ஒரு எஜமான் உண்டு, நமக்கு ஒரு தலைவர் உண்டு. அவர் தான் இயேசு. அவருக்கு கீழ்ப்படிஞ்சு தான் நடக்கணும், அவர் சொல்லப்படி தான் நடக்கணும்னா உன் மனைவியை அன்பாக இருப்ப, உன் பிள்ளைகளை நல்ல முறையாக நடத்துவ, உன் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வ. கண்டிப்பாக இயேசு உனக்கு தலையாக இருந்தால் நீ நல்லவனாக தான் இருப்ப. லேலுயா. அதே மாதிரி கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாக இருக்காரு இருக்கு. கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாக இருக்கிறதுனால தான் இயேசு நல்லவர்னு சொல்கிறோம். லேலுயா. அவர் இயேசு அடிக்கடி சொல்கிறாரு, என் பிதாவை பிதாவுக்கு பிரியமானதே நான் செய்கிறதுனால அவர் என்னை விட்டு போகலைன்னு சொல்கிறார். லேலுயா. நான் எப்போதுமே பிதாவின் சித்தத்தையே நான் செய்கிறதுனால அவர் என் மேலே பிரியமாக இருக்கார், என் ஜபத்தை கேட்குறாரு, நான் கேட்குறது கொடுக்குறாரு, என்னை நேசகுமாரன்னு சொல்கிறாரு, எல்லாரும் எனக்கு செவி கொடுங்கன்னு சொல்கிறாரு. நான் அந்த அளவில் என் பிதாவுக்கு நான் உண்மையாக இருக்கேன். அதனால் அவர் தலைவராக இருக்கிறார். லேலுயா. இது தெரியாத நாதாரிகை தான் திருத்துவம் என்று ஒன்று சொல்லி இல்லாத ஒரு வார்த்தையை சொல்லி குழப்பிக்கிட்டு இருக்கான். பரலோகத்தில் போனாலும் இந்த பூமியில் தான் அவர் தேவன் இயேசுவுக்கு தலைன்று இல்லை. பரலோகத்துக்கு போனாலும் இயேசுவுக்கு தேவன் தான் தலையாக இருப்பார். தேவனுக்கு இயேசு எப்பையும் கீழ்ப்படிஞ்சே இருப்பார்னு வசனம் போட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 15:27 படிங்க. 1 கொரிந்தியர் 15:27. சகலத்தையும் தேவன் இயேசு கிறிஸ்துடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினாரே. ஆகிலும் சகலமும் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்தப்பட்டதுன்னு சொல்லும் போது சகலத்தையும் இயேசுவுக்கு கீழ்ப்படுத்தின தேவனாகிய பிதா இயேசுவுக்கு அவர் தேவன் இயேசுவுக்கு கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பதை புரிஞ்சுக்கிங்க. வெளியரங்கமாக இருக்கிறது. சகலமும் இயேசுவுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கும் போது அந்த கீழ்ப்படுத்தின தேவனே சகலமும் சகலமாய் இருப்பதற்கு குமாரன் தாமே தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தின பிதாவாகிய தேவனுக்கு இயேசு எப்பயுமே பிதாவுக்கு கீழ்ப்பட்டிருப்பார், பரலோகத்திலையும் சரி. லேலுயா. இது விலைக்கு சொல்கிறவன் தான் கிருபை பெற்ற ஊழியக்காரன். எல்லாரும் இதை சொல்ல முடியாது, விளங்கலை. இன்ன வரைக்கும் விளங்காம தான் இருக்கான், விளங்காதவன். ஆகவே இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு எப்படி அடங்கியிருந்தாரோ அதுபோல புருஷர்கள் இயேசுவுக்கு அடங்கணும். இயேசுவுக்கு அடங்கின புருஷர்களுக்கு மனைவிமார்கள் அடங்கி போகணும். மனைவிமார்கள் அடக்கமாக இருக்கும்போது
குடும்பமும் நல்லாயிருக்கும், வீடும் நல்லாயிருக்கும், சபையும் நல்லாயிருக்கும், இந்த உலகமும் நல்லாயிருக்கும். கிறிஸ்தவ பிள்ளைகளே, நீங்கள் அப்படி இருங்க. எல்லாரும் அப்படி இருக்க முடியாது, நீங்கள் அப்படி இருங்க. லேலுயா. மூன்றாவது சொல்லிட்டேன். நாலாவதாக, இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தின் மகிமை என்ன என்ற கேள்விக்கு நாலாவதாக நீதிமான்கள் என்ற பட்டம் நமக்கு உருவாகுது. மனுஷனுக்கு நீதிமான்கள் என்று பட்டம் வருது. ஆதாம் முதற்கொண்டு எல்லாம் பாவிகளானாங்க இருக்கு. ரோமர் 5:19 படிங்க. ரோமர் 5:19. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே, கவனிங்க, ஒருத்தனுடைய கீழ்ப்படியாம, யாரு? ஆதாம் கீழ்ப்படியாமையினாலே அநேகர் அவன் ஜெனரேஷன் முழுவதும் என்ன ஆயிட்டான்? பாவிகள் ஆயிட்டான். ஆனால் அதே சமயத்தில் அத வசனத்தை அடுத்த பகுதி படிங்க. அந்த ஒருவர் என்பது இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சதுனாலே அப்படியே ரவுண்டு அப்படியே மாற்றி அடிக்குது பாருங்க. இயேசு கிறிஸ்துடைய கீழ்ப்படிதல் அநேகர் நீதிமான்களாக்கப்படுறாங்க. லேலுயா. அந்த நீதிமான்கள் ஆனது இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் என்று அது 9ஆம் வசனத்தில் இருக்கு. அதில் 9 படிங்க. ரோமர் 5:9. இரத்தத்தினாலே, ஆமேன், இரத்தத்தினாலே நம்ம நீதிமானாகிறோம். ஒருவருடைய கீழ்ப்படிதல்னால தான் ரத்தம் சிந்தினார். ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. பழைய ஏற்பாட்டிலே மிருகங்களுடைய ரத்தம் பாவ மன்னிப்பு உண்டாகலை. நீதிமான் என்ற பட்டம் மனுஷனுக்கு வரல. இயேசு கிறிஸ்து தேவ ஆட்டுக்குட்டியாக உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்து தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்ததுனால இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரித்ததுனால இயேசுவின் இரத்தத்தினாலே நமக்கு என்ன வருது? பட்டம், நீதிமான் என்ற பட்டம் வருது. பழைய ஏற்பாட்டுக்காரனுக்கு வராது. பழைய ஏற்பாட்டுக்காரன் மிருகங்களுடைய ரத்தத்தை வருஷம் போட்டுக்கிட்டு இருந்தான். அது அவனுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகாது. வருஷம் செலுத்துறதுனால வருஷம் அவன் பாவி என்று தன்னையே சொல்லிக் கொள்றான்னு தான் அர்த்தம். இயேசு கிறிஸ்து ஒரே தடவை பலியிடப்பட்டதினாலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் ஒரு மனுஷனுக்கு நீதிமான் என்ற பட்டம் கொடுக்குது. பழைய ஏற்பாடு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. இன்றைக்கி பழைய ஏற்பாட்டையே வாசிக்கிற கேட்குற, அதையே ஊழிய பேராக வச்சுக்கிட்டு இருக்கிற, வாய்க்கு வராத பேரெல்லாம் பழைய ஏற்பாட்டு பேரை வச்சுக்கிட்டு கிறிஸ்தவ ஊழியக்காரன் வெக்கம் இல்லாமல் சொல்கிற ஊழியர்களே மனம் திரும்புங்க. அப்போஸ்தலர் 13:39 படிங்க. ஆதி அப்போஸ்தலர்கள் என்ன சொன்னாங்க? அப்போஸ்தலர்களும் பழைய ஏற்பாட்டை சொல்லியிருக்காங்களே, பேசியிருக்காங்கன்னு சொல்றியே, என்ன சொன்னாங்கப்பா பாரு, என்ன சொன்னாங்க பாரு. கவனிங்க இந்த வசனம். மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்க எவைகளிலிருந்து விடுதலையாகி நீதிமானாக்கப்படக்கூடாம எப்படி இருந்தீங்களோ, இயேசு கிறிஸ்துவ தேவகுமாரனை விசுவாசிக்கிற எவனும் அந்த பழைய ஏற்பாட்டிலிருந்து, இயேசு கிறிஸ்துவாலே பழைய ஏற்பாட்டிலிருந்து விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் இயேசுவின் இரத்தத்தாலே என்பது புரிஞ்சுக்குங்கடா. அல்லேலூயா. அதனால விலைக்கு சொல்கிறதுக்கு நாதி இல்லை, இன்றைக்கி ஆள் இல்லை. அவன் எடுத்தால் முழுவதும் சங்கீத நீதிமொழி தான் படிக்கிறானே தவிர பழைய ஏற்பாட்டையே வாசித்து யூதர்களாக கிறிஸ்தவங்களை ஆக்கிக்கிட்டு இருக்கான். கிறிஸ்தவங்களாக வந்தவங்களை இஸ்ரேல் ஜனங்களாக பின்னிட்டு போக பண்ணிக்கிட்டு இருக்கானே தவிர முன்னிட்டு போய் இயேசுவை அறிகிற அறிவிலே, தேவனை அறிகிற அறிவிலே பூரணமான மனவாட்டி இடத்துக்கு அவன் கொண்டு போகாதபடி அபாயமாக இருக்கிறான் இன்றைக்கு உள்ள ஊழியக்காரே. ஜாக்கிரதையாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. ஊழியர்களே, நீ நல்லவனாக இருந்தால் உண்மையிலே தூங்குனா நீ விழிச்சிரு. தூங்குற மாதிரி நடித்தா நீ நாசமாக தான் போவ. உனக்கு தான் ஆப்பு. நான் சொல்கிற காரியங்கள் தேவனுடைய வார்த்தை. இன்றைக்கி ஒரு அப்போஸ்தலன் நான் எழும்பியிருக்கேன். கடைசி காலத்தில் உன் கண்ணை திறந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்கிட்டோ உள்ளது சொல்லலை, உன் கையில் உள்ளது சொல்லிக்கிட்டு இருக்கேன் விளக்கம். இந்த விளக்கத்தை அறியாவிட்டா எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாக இருந்தால் கெட்டு போகிறவனுக்கு தான் மறைபொருளாக இருக்குமென்று 2 கொரிந்தியரில்
போட்டிருக்கு, 4:3 இருக்குது. இன்னொரு வசனம் போட்டிருக்கு, 1 கொரிந்தியர் 1:18, சிலுவை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவங்களுக்கு பைத்தியமாக இருக்குன்றது. கெடுறது உண்மையாக இருந்தால் இந்த சத்தியம் உனக்கு பைத்தியமாக தோணும், முரண்பாடாக தோணும். என்னை புறக்கணிச்சிட்டு போ. நீ பரலோகத்துக்கு வரணும், நீ நீதிமான் ஆகணும். நீதிமான் என்ற பட்டம் உனக்கு இருக்கிறத உனக்கு தெரியணும் என்பதுக்கு தான் நம்ம இப்படி கத்துருமே தவிர, உன்னை வையணும் திட்டணும் என்று எனக்கு கங்கணம் கட்டி நீ ஜென்ம விரோதியோ பகையாளியோ அல்ல என்பது தயவு செய்து புரிஞ்சுக்கங்க மக்களே, ஊழியர்களே. ஆகவே இந்த அடிப்படையில் பழைய ஏற்பாட்டுக்காரன் ஒருத்தரும் நீதிமான் இல்லை. எல்லாரும் வழி தப்பி ஏகமாக கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை ஒருத்தன் கூட கிடையாதுன்னு ரோமர் 3:10 இருக்குது. அப்போ எப்படி நீதிமான ஆனோம்னா, இலவசமாக இயேசுவின் இரத்தத்தாலே. இயேசுவை விசுவாசிக்க தேவகுமாரன் விசுவாசி ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக முடியவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த அதிகாரம் பெற்றவங்க தான் இயேசுவின் இரத்தத்தாலே நீதிமான்கள் என்று பட்டம். அந்த நீதிமான்கள் தான் பரலோகத்துக்கு போவாங்களே தவிர மற்றவர்கள் அல்ல. அந்த நீதிமான்கள் ஜட்ஜ்மெண்ட்டில் வலதுபுறத்திலே நிறுத்தப்படுவார்கள். அவங்கள தான் வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலக தோற்றம் முதற்கொண்டு உங்களுக்காக உருவாக்கின பரலோகத்தை சுதந்திரித்து கொள்ளுங்க அப்படி சொல்லுவார். அவங்களுக்கு தான் அந்த வருது. அதனால் ஆப்போசிட்டாக நீங்கள் அக்னி கடலுக்கு போகும்படி இடதுபுறத்துக்கு போயிடாதீங்க. ஜட்ஜ்மெண்ட்டில் வலதுபுறத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக நில்லுங்க என்பது தான் நீதிமான்களுடைய அந்த பட்டம். அந்த பட்டம் இயேசுவின் இரத்தத்தாலே வர்ற மகிமை. லேலுயா. கடைசியில் சொல்லி முடிக்கிறேன். 5வதாக, கடைசியில் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் சேரக்கூடிய இடம் இயேசுவின் இரத்தம் தான். அதை புரிஞ்சுக்கிங்க. கடைசியில் கிறிஸ்தவங்க எல்லாரும் ஒரு இடத்துல சேருவாங்கன்னா அது இயேசுவின் இரத்தத்தை தான் சேர்றாங்களே தவிர வேற அல்ல. ஆதார வசனம் எபிரேயர் 12:24 படிங்க. எபிரேயர் 12:24 23 படிங்க. பரலோகத்தில் அதான் தலைமை இடம். நமக்கு கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் தலைமையகம், தலைமை இடம், ஹெட் ஆஃபீஸு பரலோகம்தான். நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த பூமியில் எதையும் தலைமை இடம், தலைமை ஆஃபீஸு எல்லாம் வானமும் பூமியும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கும் போது நீ எங்கே போய் நீ என்ன தலைமை இடத்தை கொண்டாட முடியும்? அங்கே போட்டிருக்கு பரலோகத்திலே. போடுங்க, படிங்க. பரலோகத்திலே பேர் எழுதியிருக்கிற முதல் பேரானவர்களின், இங்கே சர்வ சங்கம் அங்கே தான் இருக்குது, பரலோகத்தில் தான் இருக்குது சர்வ சங்கம். இங்கே வந்து சங்கம்னு சும்மா பேர் எழுதிக்கலாம். பரலோகம் தான் சர்வ சங்கம், உண்மையான சர்வ சங்கம் பரலோகம் தான். அப்புறம் அங்கே சபைன்னு போட்டிருக்கா, சர்வ சங்கமாகிய பார்த்தீங்க, விட்டுட்டீங்களே. சபை, நமக்கு சபை அங்கே தான் இருக்குது. தலைமை சபை, தலைமை சங்கம், சபை எல்லாமே பரலோகத்தில் தான் இருக்குது, இங்கே கிடையாது. அப்புறம் யாவருக்கும் உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கு பூர்ணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்தில் புது உடன்படிக்கை வந்துருச்சா? பழைய உடன்படிக்கைக்காரன் முழுவதும் பூமியில் தான் இருப்பான், அக்கினிக்கு தான் போவான். புது உடன்படிக்கை உள்ளவெல்லாம் பரலோகத்தில் இருப்பான். புது ஏற்பாடு உள்ளவன் இயேசு கிறிஸ்துவிடத்துக்கு வந்து இயேசு அங்கே தான் இருக்காரு. இயேசு அங்கே தான் இருக்காரு, தேவதூதர்கள் அங்கே தான் இருக்காங்க, தேவன் அங்கே தான் இருக்காரு. அங்கே அப்போ இன்னும் என்ன சர்வ சங்கம் அங்கே தான் இருக்குது, சபை அங்கே தான் இருக்குது. படிங்க. ஆபேலுடைய ரத்தம் பழிவாங்க பேசிச்சு. பழைய ஏற்பாடு ரத்தம் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம் இயேசு. தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திலே வந்து சேர்ந்தீர்கள். லேலுயா. கிறிஸ்தவங்க எல்லாரும் எந்த ரத்தத்தில் வந்து சேர்றாங்க? நன்மையானவர்களை பேசுகிற இயேசுவின் ரத்தத்திடத்தில் வந்து சேர்றாங்க. அப்படி என்றால் இயேசுவின் ரத்தம் இன்னும் உயிரோடு இருக்குன்னு அர்த்தம், இன்னும் கரண்டில் இருக்குது.
லேலுயா. மனசை ரத்தம் கொஞ்ச நேரம் காஞ்சிரும், ரத்தம் சிந்துனா. இந்த பாருங்க, திருப்பூணத்தில் ஒரு வாலிபனை அடின்னு அடித்து செய்யாத குற்றத்துக்காக நொங்கு எடுத்து பாவம் உள்காயத்திலே 51 காயமாயா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அப்படியே வச்சு எரிச்சிட்டாங்க, ஒன்று எரிச்சிட்டாங்க, எலும்பு கூட இல்லை. இன்றைக்கி நாடே பேசிக்கிட்டு இருக்கு அந்த பையனை பற்றி, எந்த தப்பும் செய்யலை. அதை கேட்கும் போதெல்லாம் என் மனசு பதறது, கண் கலங்குது. இப்படிப்பட்ட அராஜகம், இப்படி ஒரு அப்படியே எந்த குற்றம் செஞ்சிருந்தாலும் இப்படி ஒரு அராஜகம். நீதிபதியே வேதனைப்படுறாரு, உங்கள் நாட்டு மக்களை நீங்களே கொன்னுட்டீங்களாப்பா, உங்கள் குடிய மக்களை நீங்களே கொன்னுட்டீங்களேன்னு நீதிபதி வேதனைப்படுறார். இன்னும் அந்த வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. முதலமைச்சரே சாரி கேட்குறாரு. சாரின்னா வந்துருமா? இந்த அநியாயத்துக்கு அடுத்தாவது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். சாத்தான்குளம் பிரச்சனை இன்ன வரைக்கும் தீரலை. அப்பனும் மகனும் என்ன தப்பு செஞ்சாங்க, என்ன குற்றம் செஞ்சாங்க? ஒரு செல்ஃபோன் ஒருத்தன் கேட்டால் அதுக்காக 10,000 ரூபா செல்ஃபோனை கொடுக்க முடியுமா ஒரு கடைக்காரன்? இதுக்காகவா அடித்து 2 பேரையும் அநியாயமாக கொன்று இன்ன வரைக்கும் தீர்வு கிடையாது. இன்றைக்கி உலகம் பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கு. இங்கே நியாயத்தை எதிர்பார்க்காதீங்க, நீதி நேர்மை இங்கே எதிர்பார்க்காதீங்க. இந்த ரத்தம் முழுவதும் பாவ ரத்தம், பாவ கிரிகள் நடக்குது. ரத்தம் மூர்க்கத்தினால தான் இதெல்லாம் செய்கிறான். அதனால் இந்த ரத்தம் இந்த மாம்சம் பரலோகத்தை சுதந்திரிக்கிறது இல்லை. மாம்சமும் ரத்தமும் பரலோகத்தை சுதந்திரிக்கிறது இல்லைன்னு பவுல் சொல்கிறான் இல்லையா? இந்த ரத்தம் எங்கேயும் பரலோகம் போகாது, சுதந்திரிக்காது. இயேசுவின் ரத்தம் பரிசுத்தம் உள்ளது, இயேசுவின் ரத்தம் பாவம் இல்லாதது. இயேசுவின் ரத்தம் இன்னைக்கு பரிந்து பேசிக்கிட்டு இருக்குன்னு போட்டிருக்குல்ல, நமக்காக பரிந்து பேசிக்கிட்டு இருக்காருன்னா அந்த ரத்தம் தான். இயேசுவின் ரத்தம் பரிசுத்தம் உள்ளது, இன்னும் பரிந்து பேசிக்கிட்டு இருக்கு. அந்த ரத்தம் இன்னும் கரண்டில் இருக்குது, உயிரோடு இருக்குது. அந்த ரத்தத்தில் தான் நாம் எல்லாம் கிறிஸ்தவங்கள்லாம் போய் சேர போகிறோம்னே போட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் நம்ம எல்லாம் சேர போகிறோம். இன்னைக்கு இயேசுவின் ரத்தத்தை நீ உச்சரி, பிசாசு ஓடும். வெளிப்படுத்தல் 12:11 போட்டிருக்கு, அவர் மரணமே நேரிட்டாலும் அதுக்கு தப்பும்படி ஆற்றுக்குட்டியான ஒரு இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இவனை பிசாசி ஜெயிக்கக்கூடிய வல்லமை இயேசுவின் இரத்தத்துக்கு உண்டு. இதை கேட்குற சகோதரனே, சகோதரியே, தேவ பிள்ளைகளே, ஊழியக்காரர்களே, உங்களுக்கு ரொம்ப ஒரு நெருக்கம் வரும்போது, கலக்கம் வரும்போது, ஒரு ரொம்ப மன உளைச்சல் வரும்போது இயேசுவின் இரத்தத்தை நீ உச்சரி. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். என் அனுபவத்தை சொல்கிறேன். என் வாழ்க்கையில் எனக்கு வந்த கஷ்டம் வெளியே சொல்ல முடியாத அவ்வளோ கஷ்டம், சோதனை, இன்னும் பாடு கஷ்டங்களை தான் போய்கிட்டு இருக்கேன். இயேசுவின் ரத்தம் தான் என்னை பலப்படுத்துது. ஒருத்தன் உயிர் போகக்கூடிய அளவில் இருந்தால் ரத்தம் ஏற்று நான் பொழைச்சிடுறான்ல, அதுபோல் நம்ம ஆவிக்குரிய மனுஷன் சோர்ந்து போகும்போது, ஆவிக்குரிய மனுஷன் சோர்ந்து நிற்கும் போது இயேசுவின் ரத்தத்தை உச்சரி. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது மாத்திரமல்ல, நீதிமானாக்குறது மாத்திரமல்ல, நம்மை புத்துயிர் கொடுத்து பிசாசியை ஜெயிக்கக்கூடிய அளவில் 1000 ஆண்டு அரசாட்சியில் இந்த பூமியிலேயே அரசாளுவோம்னு சொல்கிற அளவில் இரத்தத்தில் மீட்கப்பட்டவங்களுக்கு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே கிறிஸ்தவர்கள் எல்லாரும் இயேசுவின் இரத்தமாகிய இரத்தத்திடத்திலே வந்து பரலோகத்தில் தான் நம்ம சேர போகிறோமே தவிர இந்த பூமியில் நம்ம சேர முடியாது. இந்த பூமியில் நம்ம அந்நியரும் பரதேசிகளும், இந்த பூமியானது நமக்கு சொந்தமானதல்ல. அதனால தான் கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் மேலானவைகளையே தேடுங்கள், மேலானவைகளே நாடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளையே நாடுங்கன்னு அதுக்கு தான் சொல்லியிருக்காங்க. பிலிப்பியர் 3:20 நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்னு அங்கே போட்டிருக்கு. எபிரேயர் 13:14 போட்டிருக்கு, நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதே நாடி தேடுகிறோம். அல்லேலூயா. மத்தேயு 6:33 போட்டிருக்கு,
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவனுடைய நீதியும் தேடுங்க, அப்பொழுது இந்த உலக பிரகாரம் எல்லா ஆசீர்வாதம் கூட கொடுக்கப்படும் சொல்கிறாரு. அதனால் தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மகிமை என்ன என்ற அந்த தலைப்பில் முதல் பாயிண்ட் புது உடன்படிக்கையாக இருக்கிறது, ரெண்டாவது மெய்யான பானமாக இருக்கிறது, மூன்றாவதாக கிறிஸ்தவ சபை உருவாவதற்கு அந்த இரத்தம் காரணமாக இருக்கிறது, நாலாவதாக கிறிஸ்தவர்கள் நீதிமான்கள் பாவிகள் நீதிமான்கள் என்ற பட்டத்தை பெறுவதற்கு அந்த இரத்தம் மகிமையாக இருக்கிறது, அஞ்சாவதாக பரலோகத்திலே பேர் எழுதியிருக்கிற, பரலோகத்திலே நீதிமான்கள் என்று பட்டம் பெறுகிற, பரலோகத்திலே சர்வ சங்கம் சபை இருக்கிற, தேவன் இருக்கிற அந்த இடத்துல இயேசுவின் இரத்தம் இருப்பதுனாலே கிறிஸ்தவர்கள் எல்லாரும் அந்த இடத்துல தான் வந்து சேர போகிறோம் என்பதை புரிஞ்சுக்கிங்க. இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையில் 4 திசையிலிருந்து கூட்டி சேர்ப்பார்னு போட்டிருக்குல்ல, இதுதான் அந்த இயேசு கிறிஸ்துவிடத்தில் கூட்டி சேர்க்கும் போது இயேசுவாகிய அந்த இரத்தம் மகிமை, அந்த மகிமை இடத்துல நீ கூட்டி சேர்க்கப்படுற. அதனால் இந்த பூமியிலே அந்த இரத்தத்தை பயன்படுத்து, அந்த பூமியிலே அடிக்கடி சொல்லுங்கள், இயேசுவின் இரத்தம் சொல்லுங்கள், தோத்துறோம் என்ற வார்த்தை அதிகமாக உச்சரிங்க. எந்த பிசாசு, எந்த பொல்லாப்பு, எந்த பில்லி சூனியம், எந்த செய்வனை, எந்த பிசாசுடைய அந்தகார தீய சக்திகள் நெருங்காது. லேலுயா, ஜெயிக்கிற ஒரே வல்லமை சொல்கிறேன், திரும்ப திரும்ப சொல்கிறேன், இயேசுவின் இரத்தத்தை உச்சரி. கிறிஸ்தவனே, ஊழியக்காரனே, அதிகமாக இயேசுவின் இரத்தத்தை நீ உச்சரிக்கும் போது எல்லா பாவங்களுக்கும், எல்லா அக்கிரமங்களுக்கும், அநியாயங்களுக்கும், உலகத்தினுடைய சகல இச்சைகளுக்கும் விலகி உன்னைய பரிசுத்தப்படுத்திக்கிட்டு தெய்வ பயத்தோடு பரிசுத்தமாகத்திலே பூரணமாக்கி, பரிசுத்தமுள்ளவை இன்னும் பரிசுத்தமாகி, நீதிமுள்ளவை இன்னும் நீதியை செய்து பரலோகத்தில் வந்து அடைவோம். கர்த்தர் இந்த பாக்கியத்தை இது கேட்குற எல்லாருக்கும் தருவாராக. நன்றி, வணக்கம்.